திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: நிர்மலா குடும்பத்தினர், ஆலந்தூர். மகன் இக்னேஷியஸ் 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள்: ராணி ஜார்ஜ் குடும்பத்தினர், பெர்னார்ட் ஜார்ஜ், லாவண்யா இவர்களின் 25ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்று நம்முடைய திரு அவையானது புனித அலோசியஸ் கொன்சாகா துறவியினுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஒரு சேசு சபை துறவியாக, அதில் மிக முக்கியமாக ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்தாலும் இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தன்னிச்சையாக தன்னுடைய 7ஆம் வயதிலிருந்து அவர் கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்து இருந்தார். ஆகவே இந்த புனிதனுடைய வழிகாட்டுதலிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரே, புனித அலோசியஸின் வாழ்விலே வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய வேறு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, ஆண்டவருடைய உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பெருமை பாராட்டுதல் பயனற்றதே. ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப்போகிறேன். கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை 3ஆம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான். அவன் உடலோடு அங்கு சென்றானா, உடலின்றி அங்கு சென்றானா, யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். நான் மீண்டும் சொல்கிறேன்,
அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன். கடவுளே அதை அறிவார். அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான். இந்த ஆளை பற்றியே நான் பெருமை பாராட்டுவேன். என் வலுவின்மையே எனக்கு பெருமை. அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது. நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும். ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்ட விடுகிறேன். எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாத இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையையும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் இன்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் இன்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் இத்துணை இனியவர் இன்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் இத்துணை இனியவர் இன்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 24 34 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார்,
அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பங்கு தளத்திலே பங்கு குருவானவர் ஒருவர் இருந்தார். தினமும் மாலை 6 மணிக்கு இந்த பங்கு குரு எங்கேயோ அவர் நடந்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். ஆகவே அந்த பங்கில் இருந்த ஒரு சிலர், நம்ம சாமியார் எங்கேயோ போகிறாரு மாலை நேரத்தில், அப்படி எங்கே தான் போகிறாரு என்று அவரை கண்காணிக்க ஒரு உளவாளியை அவரை பின்தொடர அனுப்புகிறார்கள். அவ்வாறாக அந்த மனிதனும் இந்த பங்கு தந்தை எங்கே செல்லுகிறார் என்று பின்னாலே அவர் போய்கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறிய குடிசை வீட்டிற்குள் அந்த பங்கு தந்தை நுழைகிறார். நுழைந்தவர் அந்த வீட்டிலே படுத்த படுக்கையாக இருந்த ஒரு வயதான முதியவரை சந்திக்கிறார். சந்தித்த அந்த குருவானவர் அந்த முதியவருக்கு உடலெல்லாம் அவருக்கு துடைத்து சுத்தம் செய்து அந்த வேலைகளெல்லாம் பார்த்துவிட்டு அவருக்கு உணவை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர் மீண்டும் திரும்பி தன்னுடைய பங்குதளத்திற்கு நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தார். இதுதான் அவருடைய வழக்கமான மாலை நேரத்தினுடைய ஒரு பணியாக இருந்தது. ஆகவே அந்த உளவாளி சென்று அதன் பிறகு வந்தார். வந்தவர் அனைவரையும் அழைத்து அந்த உளவாளியை நோக்கி அனுப்பியவர்கள் கேட்டார்கள், உங்கள் பங்கு தந்தை எங்கேதான் சென்றார் என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நம் பங்கு தந்தை மேலே போயிட்டார். யாருக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது மேலே போயிட்டாரே என்றாரே, அப்படி என்றால் என்ன என்று கேட்டபோது அவன் சொன்னான், அவர் மோட்சத்தையும் தாண்டி விட்டார் என்று இந்த வார்த்தைகளை சொன்னானாம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதராக கொண்டாடப்படுகின்ற புனித அலோஷியஸ் கொன்சாகா, அவருடைய வாழ்க்கையிலும் அவர் சிறு வயதில் இருந்தாலும் அவருடைய பாதை என்பது இறை ஆசீர்வாதத்தின் பாதையாக, நேர்மையான பாதையாக, அதே நேரத்திலே குறுகிய இறைவன் அமைத்த பாதையை அவர் கடந்து சென்றார். ஆகவேதான் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி சென்றவராக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசிக்கின்றோம். ஆகவேதான் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், ஈடில்லா நிலை வாழ்வுக்கு முன் இந்த உலக மகிமை எம்மாத்திரம். ஆகவே நிலை வாழ்வை அடைவதுதான் தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் புனித அலோஷியஸ் கொன்சாகா. அது மட்டுமல்ல, அவர் மற்ற ஒரு வார்த்தையும் சொல்லி ஜெபிக்கின்றார், கடவுளை உண்மையாக அன்பு செய்கின்றவர்கள் துன்பத்தை ஏற்று
வாழ்வார்கள். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சேசு சபை துறவியாக அவர் இறையியல் பயின்று கொண்டிருந்த அந்த தருணத்திலே அவர் திருத்தொண்டராக இருந்து குருவானவராக மாற வேண்டும் என்ற அந்த நிலையில் இருந்தபோது அந்த இத்தாலியிலே கொள்ளை நோய் ஆட்கொண்ட அந்த தருணத்திலே இந்த புனிதர் அந்த கொள்ளை நோயிலே சிக்கியவர்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க மருத்துவமனையிலே சென்று தங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. ஆகவே அவ்வாறாக தங்கி பணி செய்கின்ற போது அந்த கொள்ளை நோயினால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த கொள்ளை நோயினால் அவர் இறந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே ஒரு குருவானவராக அவர் மாறாமல் இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக ஒரு அன்பின் லட்சிய பாதையை ஒரு வேட்கையோடு அடைந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். ஆகவேதான் புனித அலோசியஸ் கொன்சாகா அவருடைய கரத்திலே நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக அவர் லீலி மலரை கையிலே பிடித்தவராக இருக்கின்றார். இந்த லீலி மலர் எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற போது கற்பை குறிக்கின்றது, தூய்மையை குறிக்கின்றது. கற்பையும் தூய்மையையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். அதே நேரத்திலே அவருடைய கரத்திலே சிலுவையையும் தாங்கியவராக இருந்தார். ஆகவே இந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதை குறித்து காட்டுவதாக அமைகின்றது. ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு புனிதரை இன்று கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே நான் கடவுளுக்கும் பணி செய்வேன், செல்வத்திற்கும் நான் பணி செய்வேன் என்று எவராலும் சொல்ல முடியாது என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்தப்படுகிறது. புனித அலோசியஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு ஏழையாக தான் இயேசுவை அவர் பின்பற்றினார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆகவே பணத்தோடு பணத்தையும் வைத்துக்கொண்டு நான் கடவுளை பின்பற்றுவேன் என்று அவர் சொன்னதே கிடையாது. கடவுளை நான் அவரை மட்டுமே என்னுடைய தலைவராக கொண்டு நான் வாழப்போகிறேன் என்று அத்தகைய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது அவருடைய அற்புதமான வாழ்வு, அவர் தன்னுடைய முதல் திருவிருந்து அந்த புது நன்மையை அவர் யாருடைய கரங்களிலிருந்து பெற்றார் என்று பார்க்கின்ற பொழுது புனித சார்லஸ் பொரோமியோ அவருடைய கரங்களிலிருந்து அவர் அந்த முதல் திருவிருந்தை பெற்றார் என்று வரலாறு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் இரக்கம் தருவாயில் இருக்கின்ற போது நோயில் பூசுதலை 2 முறை அவர் பெற்றார். அந்த 2 முறையும் நோயில் பூசுதலை கொடுத்தவர் யார் என்று பார்க்கின்ற போது புனித பெல்லார்மீன். ஆகவே அத்தகைய ஒரு புனிதர்களோடு இணைந்து இறைவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்கின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வு எத்தகைய வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக கடவுள் பணத்தை வெறுத்து சோம்பேறிகளாக இருக்க அவர் ஒருபோதும் நம்மை சொல்லவில்லை. ஆகவே பணத்திற்கு மட்டுமே அடிமைப்படுகின்றவர்களாக வாழ்வதை நிறுத்துங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அது உன்னை இருளிலே தள்ளிவிடும். ஆகவே பணம் தேவைதான், ஆனால் அதனை முதன்மைப்படுத்தாது வாழ கற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே கடவுளுக்கு ஊழியம் செய்வது அல்லது கடவுளுக்கு பணி செய்வது என்றால் என்ன? தினந்தோறும் ஜெபிப்பது கடவுளுக்கு பணி செய்வதா? தினரும் திருப்பலியிலே கலந்து கொள்வது கடவுளுக்கு பணி செய்வதா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பணி என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது இந்த ஜெபம், இந்த திருப்பலி, இவை அனைத்தும் கடவுளினுடைய பணிக்கு நம்ம இட்டு செல்லுகின்ற காரணிகள். ஆகவே உண்மையான கடவுளின் பணி என்ன என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு செய்த செயல்களை நாம் செய்வது. ஆகவே ஏழை எளியவர்களை சந்திப்பது, நோயாளர்களுக்கு நலம் அளிக்கின்ற வார்த்தைகளை சொல்வது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை சொல்லுவது, இவையெல்லாம் நாம் செய்கின்ற போது இந்த ஜபத்திற்கும் இந்த திருப்பலிக்கும் ஒரு பயன் உண்டு. இல்லை என்றால் எந்த பயனும்
இதன் வழியாக நமக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று மட்டுமே, இன்றைய நாளை மட்டுமே பாருங்கள், நாளைய தினத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் என்கின்றார். ஆகவே இன்று இந்த பொழுதை நாம் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே குடும்ப சிக்கல்களாக இருந்தாலும், குழப்பங்களாக இருந்தாலும், அமைதியற்ற சூழல்களாக இருந்தாலும், நோய்களிலே நாம் முடங்கி இருந்தாலும், கடன் சுமைகளிலே நாம் இருந்தாலும், திருமண வாழ்விலே தோல்வி கண்டிருந்தாலும், வேலையற்று இருந்தாலும், விரக்தியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இவற்றையெல்லாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவன் ஆண்டவர் மிக அற்புதமாக சொல்கிறார், வயல்வெளி மலர்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், அவைகளுக்கு நான் செய்வதை விட உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய போகிறேன். ஆகவே நாளைய தின கவலையை தூக்கி எறியுங்கள். இன்று நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவேன், அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளுங்கள், பிறரை என்றுமே மகிழ்ச்சியிலே வழி நடத்துங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பதை சிந்திப்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூப்போன் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்களும் அருட்செல்வங்களை நிறைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே உம்மை புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிறைவேற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக்கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் நாயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அலோஷியஸ் குன்சாக மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வான தூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: ராணி ஜார்ஜ் குடும்பத்தினர் பெர்னார்ட் ஜார்ஜ், லாவண்யா இவர்களின் 25ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக வேண்டி